Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டி ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய ப்ராபபிலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ராபபிலிட்டியோட பார்ட் 18 வீடியோ. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if A and B be the two events such that P of A ஓட வேல்யூ வந்துட்டு 0.3, P of B ஓட வேல்யூ வந்துட்டு 0.6, P of B கண்டிஷனல் A ஓட வேல்யூ 0.5, P of A கண்டிஷனல் B ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷனல் A அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு தெரியும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷன் Bன்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு தெரியும். இந்த டினாமினேட்டர் அப்படியே போடும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷன் A இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷன் B இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஓட வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷன் A இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷன் B இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.5 into 0.3 is equal to probability of A condition B, probability of B ஓட வேல்யூ 0.6. ஸோ இந்த இடத்துல 5 3s are 15, 0.15 divided by 0.6 வரும். ஓகேவா? is equal to probability of A conditional B. இப்போ இந்த இடத்துல into 100 divided by 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 15 divided by 16 வரும். ஓகே, 15 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/4 வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டிஷனல் A கண்டிஷன் B ஓட வேல்யூ என்னது? உங்களுக்கு 1/4. ஸோ C ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் B கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷன் A கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்னது? 0.3, ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்னது? 0.6, ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷன் A என்னது? 0.5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டிஷன் A ஓட ஃபார்முலா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A அப்படிங்கிறது. ஓகேவா? இதுலேருந்து நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்ம கேட்கறது ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B தான் நமக்கு கேட்குறாங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.5 ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஓட வேல்யூ என்னது? 0.3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ என்னன்னா 0.5 இன்டூ 0.3 ஓட வேல்யூ 0.15. ஓகேவா? probability of A union B ஓட வேல்யூ என்னது? probability of A plus probability of B minus probability of A intersection B. probability of A ஓட வேல்யூ 0.3, probability of B ஓட வேல்யூ 0.6, probability of A intersection B ஓட வேல்யூ minus 0.15 வரும். ஓகேவா? probability of இது வந்து 0.90 minus 0.15, 0.9 தான் வரும். 90 அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஏன்னா நெக்ஸ்ட் நம்பரில் நமக்கு 2 நம்பர் இருக்குல்ல. ஸோ 0.15 இது 10 ஆகும், இது 8 ஆகும். ஸோ 0.75 வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னது? சி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A, ப்ராபபிலிட்டி ஆஃப் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் கண்டிஷனல் B பார் தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் கண்டிஷனல் B பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே, ஓகேவா, கண்டிஷன் கொடுத்துட்டாங்கனாலே ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B பார் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார்னு வரும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க? 0.25. ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் அப்படிங்கிறது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இப்போ 1 மைனஸ் 0.25 ஓட வேல்யூ 0.75. ஓகேவா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B பார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B பார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B பார் தானே இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B தி ஹோல் பார்னு வரலாம். நம்ம டி மார்கன்ஸ்ல அப்படி இன்டர்செக்ஷன் யூனியன் ஆயிடும். தனித்தனியா இருக்கிறது உங்களுக்கு ஹோல் பாரா மாறிடும். இப்போ P ஆஃப் A யூனியன் B முதல்ல கண்டுபிடிக்கலாமா? A யூனியன் Bனா ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ்
probability of B minus probability of A intersection B. Probability of A என்னது உங்களுக்கு 0.3. So 0.3 plus 0.25 minus intersection ன்றது 0.2. ஓகேவா? So 0.3 minus 0.2 னா 0.1. அதாவது 0.10. So 0.10 கூட 0.25 ஆட் பண்ணீங்கன்னா 0.35 வரும். Probability of A union B. நம்ம கேட்கறது probability of A union B the whole bar. A union B the whole bar. அப்பனா 1 minus probability of A union B. அப்போ 1 minus 0.35 ஓட வேல்யூ என்னது 0.65 வரும். ஓகேவா? நமக்கு வேண்டியது என்னன்னா இது வேல்யூ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பி பாரோட வேல்யூ 0.75. ஓகேவா? அப்போ 0.65 டிவைடட் பை 0.75 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்டூ 100 பண்ணீங்கன்னா 65/75 வரும். 5 டேபிள்ஸில் கட் பண்ணீங்கன்னா 13, இது 15. ஸோ 13/15 தான் உங்களுக்கு ஆன்சர். சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ல 40 students study mathematics, 25 students chemistry, 15% of students வந்து mathematics and chemistry. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேண்டமாக சூஸ் பண்ணீங்கன்னா அவன் மேக்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் நோன் தட் ஹீ ஸ்டடிஸ் கெமிஸ்ட்ரி, அவன் கெமிஸ்ட்ரி படிக்கிறான் ஏற்கனவே. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா, ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ஸ் 40% சொல்கிறாங்க. 40%னா 0.40 ப்ராபபிலிட்டியில் எழுதும்போது. அதுக்கப்புறமேட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க. இப்போ 25/100னா 0.25 அப்படின்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அண்டுனாலே உங்களுக்கு என்ன வரும்னா இன்டர்செக்ஷன் வரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட வேல்யூ என்னன்னா உங்களுக்கு 0.15 வரும். ஏன்னா 15% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா if the student is chosen at random, the probability he studies mathematics. ஓகேவா? if it is known that he studies chemistry, if நாலே conditional. ஸோ கெமிஸ்ட்ரி ஏற்கனவே படிக்கிறான். அப்போ m conditional c னா probability of m intersection c divided by probability of c. ஓகேவா? அப்போ 0.15 divided by 0.25, 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15/25 வரும், which is 3/5. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா the sum of two positive numbers வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. the probability that their product is greater than 20ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்கன்னா the probability that their product is greater than 20 இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வருது. ஓகேவா? அதாவது x + y = 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னும் இன்னொரு நம்பர் 10 - xன்னு வரும். ஓகேவா? ஒரு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பர் ஒய்ன்னு வச்சிங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ் y = 10 - xன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதுதான் வந்து 2 நம்பர்ஸ். அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா greater than 20 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. x × 10 - x வந்து greater than 20. அப்போ 10x - x² is greater than 20. அப்போ x², ஓகேவா, -10x + 20. ஓகே? ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் வர மாதிரி வரும். ஏன்னா இது எல்லாத்தையுமே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கல்ல. அப்போ 20 பார்த்த மாதிரி நமக்கு இந்த லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்கனால 20 பார்த்த மாதிரி லெஸ் தேன் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்தது இப்போ சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது a = 1, b = -10, c = 20ன்னு வரும். இப்போ -b ± √b² - 4ac/2a அப்படின்னு வந்திருக்குமா? அந்த மாதிரி வரும்போது ஓகே, அப்போ -bனா -10 + 10 ஆகிடும். ± √b² வேல்யூ என்னது 100 - 4 × a × c, 4 × 1 × c, 4 × 20 80 /2a னா 2 × 1. இப்போ 10 ± √20 டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து 20 வந்து நீங்கள் ரூட்டுக்குள்ளேருந்து வெளில எடுக்கணும். அப்போ 2 10 2 5ன்னு வரும். ஸோ அப்போ 10 ± 2√5 டிவைடட் பை 2. 2 எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 ± √5 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ உங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா x = 5 + √5ன்னு ஒன்று, இன்னொன்று 5 - √5 ஒன்று வரும். ஓகேவா?
அப்போ அந்த டோட்டல் இன்டர்வல் லென்த் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு கிராஃப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 + √5 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இதுதான் 5, 5 + √5, இது 5 - √5. அதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ அதாவது <0 இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 - √5க்கும் ஓகேவா 5 + √5க்கும் இடையில உங்களுக்கு எக்ஸ் வந்து லை ஆயிருக்கும் அப்படின்றத அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து டோட்டல் லென்த்துன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, டோட்டல் லென்த்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே +5 -5 கேன்சல் ஆகி 5 + 5 வந்து 10ன்னு வரும் டோட்டல் லென்த்து. ஓகேவா, ஆனால் ஃபேவரபிள் லென்த்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 5 + √5 -5 + √5ன்னு வரும். அதாவது இது மைனஸ் இது இந்த டிஸ்டன்ஸ் மாதிரி கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ +5 -5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2√5ன்னு வரும். ஓகேவா, இது ஃபேவரபிள் லென்த்து. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி சொல்லும்போது 2√5 டிவைடட் பை டோட்டல் லென்த் வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா √5/5ன்னு வருது. ஓகேவா, ஸோ √5/5ங்கிறது அப்ராக்சிமேட்டாக 0.447 குறிக்கும். அது வந்து எதுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னா 4/9க்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தை ஆட் பண்ணால் 10ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து greater than 20ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணால் எனக்கு 2 சம் வருது எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, அது நம்ம ஈக்குவல் டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எப்படி இருக்குது, <0 அந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ <0 அந்த மாதிரிலாம் போடும்போது எக்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குன்னு அர்த்தம். டோட்டல் லென்த்துன்னு பார்த்தா உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஃபேவரபிள்னு பார்த்தீங்கன்னா 2√5ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B கொடுத்துட்டாங்க. A பார் கொடுத்துட்டாங்க, B பார் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நமக்கு என்ன கேட்குறாங்க, சில விஷயம்லாம் கேட்குறாங்க. இண்டிபெண்ட்னா எப்படி வருது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் அப்போ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் A வேணும்னா 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் பண்ணால் போதும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A பாரோட வேல்யூ என்னது 1/4. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 - 1/4ஓட வேல்யூ 3/4ன்னு வரும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் இஸ் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் B வேணும்னா 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் B பாரோட வேல்யூ என்னது 2/3. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 3 - 2/3 which is equal to 1/3ன்னு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து P ஆஃப் A intersection B கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B. A யூனியன் B கொஸ்டின்லேயே 5/6ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட வேல்யூ 1/3 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B தான் நமக்கு தெரியாது. ஓகேவா, இதை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 5/6 மைனஸ் 3/4 மைனஸ் 1/3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection Bன்னு வரும். இப்போ 6, 4, 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3, 2, 4, 1 வரும். 2, 1, 2ன்னு வரும். 3 2 6, 6 2 12. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 4 10 மைனஸ் 9 மைனஸ் 4 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும் 6 2 12 வரும் is equal to minus probability of A intersection B. 10 minus 9 ஓட வேல்யூ 1. 1 minus 4 ஓட வேல்யூ minus 3/12. minus probability of A intersection B. minus minus cancel ஆயிடும். 1 times இது 4 times. probability of A intersection B ஓட வேல்யூ என்னது 1/4. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு ஏவும் பியும் இண்டிபெண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு probability of A intersection B is equal to probability of A into probability of Bன்னு வந்தால் அது இண்டிபெண்ட்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல probability of A என்னது 3/4. 3/4 into 1/3ன்னு சொன்னால் 3/4 into 1/3னா நமக்கு 1/4ன்னு வருது. இங்கேயும் 1/4 வருது. ஸோ அதனால ஏவும் பியும் இண்டிபெண்ட்னு தெரியுது. ஓகேவா, ஏவும் பியும் எக்ஸாஸ்டிவ்னா என்னன்னா A plus B பண்ணும்போது ஈக்குவல் டு 1 வரணும்.
ஓகேவா, தட் இஸ் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். ஸோ 3/4 ப்ளஸ் 1/3 பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 + 4/12ன்னு வரும். 9, 10, 11, 12, 13, 13/12ன்னு வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 1, கரெக்டா? ஸோ அதனால ஏவும் பியும் எக்ஸாஸ்டிவ் கிடையாதுன்ற மாதிரி வரும். இப்போ ஏ பாரும் பி பாரும் இண்டிபெண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே உங்களுக்கு ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏவும் பியும் இண்டிபெண்ட், ஓகேவா, நீங்கள் அது கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏவும் பியும் இண்டிபெண்ட்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்டும் பி காம்ப்ளிமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்ட் ஆகிடும். ஏவும் பி காம்ப்ளிமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்ட் ஆகிடும். இப்போ ஏவும் பி காம்ப்ளிமெண்ட்டும் இண்டிபெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் வந்து இண்டிபெண்ட். காம்ப்ளிமெண்ட்னாலும் பார்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால நமக்கு ஆன்சர் வந்து ஏபிசி அப்படிங்கிறது வருது. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்டீஜர் டைப் கொஸ்டின். சிங்கிள் லெட்டர் செலக்டட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இருந்து ஒரு லெட்டர் செலக்ட் பண்றாங்க. ஓகேவா, the probability that it is a vowel is x/5, then modulus of 2x minus y ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அதை நான் முதல்ல பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிஏ தமிழ்நாடுன்னே வச்சுக்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு வைக்கும்போது தமிழ்நாடு வராதுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, இதுல இருக்கிற வவல் எல்லாம் என்னது, ஏ ஐ ஏ யூ. ஓகேவா, இந்த 4 வந்து இதுக்கான வவல்ஸ் வந்து 4 இருக்கு. அப்ப இதனோட ப்ராபபிலிட்டி என்னது, 4/, இதுல 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, பேசிக்கா தமிழ்நாடு தான். ஓகேவா, ஏ வரும். ஸோ அப்போ இன்னொரு ஏவும் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை, 5 வவல்ஸ் இருக்கு. ஓகேவா, ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது 5/, டோட்டல் லெட்டர்ஸ் என்னது 10, கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வருது. ஸோ x/y வேல்யூ வந்து 1/2. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. நமக்கு மாடுலஸ் ஆஃப் 2x minus y தான் கேட்டிருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 × x ஓட வேல்யூ 1 மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 0ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த வேல்யூ என்னது உங்களுக்கு 0. ஓகே ஃபைன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த எமரால்டு பேக்கேஜ். A and B the two possible ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. P of A union B, P of B ஓட வேல்யூ Pன்னு கொடுத்துட்டாங்க. The value of P if A and B are independent, இந்த A and B are இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே ஃபைன், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. So probability of A union B ஓட வேல்யூ 0.8 கொடுத்துட்டாங்க. probability of A ஓட வேல்யூ 0.3 கொடுத்துட்டாங்க. probability of B வந்து நம்ம கொடுக்கல. probability of A intersection Bயும் நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும், probability of A intersection B is equal to 0.3 plus P minus 0.8ன்னு வந்திருக்கும். ஓகேவா, பிஃபோர் தட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி இது P ஆஃப் இது இண்டிபெண்டன்ட் தானே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போ இது என்ன பண்ணிடலாம்னா 0.8 = 0.3 plus P minus probability of A into probability of Bன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 0.3, ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட வேல்யூ என்னது P. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ வந்து ஆக்சுவலி என்ன கண்டுபிடிக்கணும்னா, வேல்யூ ஆஃப் P தான் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேவா, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். 0.8 minus 0.3ன்னு சொல்லும் போது P minus 0.3யோட வேல்யூ 0.7Pன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.5 is equal to 0.7P. 0.5 divided by 0.7 equal to Pனா 5/7 வந்திருக்கும். ஓகேவா, உங்களோட ஆன்சர் என்னது 5/7. ஸோ இண்டிபெண்ட்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் Pயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது probability of for A to fail in one exam இது and B is 0.5, then the probability that either A or B fails. என்ன கேட்குறாங்கன்னா, the probability of A to fail in one exam வந்து 0.2. ஓகேவா,
A வந்து ஃபெயில் ஆகுது, அதோட வேல்யூ 0.2. ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து ஃபெயில் ஆகுதுன்னா அதோட வேல்யூ 0.3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் A ஆர் B ஃபெயில்ஸ்ன்னு கேட்குறாங்க. எய்தர் ஆர்னா வந்தா யூனியன் அர்த்தம். A யூனியன் B யோட வேல்யூ தான் என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B யோட வேல்யூ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதில் ஏவும் பியும் ஃபெயில் ஆகுறதுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட். அதனால இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? இன்டூ வந்துடும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு வரும். ஸோ 0.2 ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.2 இன்ட்டு 0.3. 0.2 ப்ளஸ் 0.3யோட வேல்யூ 0.5 மைனஸ் இதனோட வேல்யூ 0.06ன்னு வரும். ஸோ 0.50லேருந்து 0.06 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.44ன்னு வரும். ஓகேவா? ஸோ 0.44 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஓகே, இஃப் A and B are two independent events such that A intersection B கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B டேஷோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B யோட வேல்யூ 1/6, ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B டேஷோட வேல்யூ 1/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bனா என்னது? இந்த வேல்யூ. ஓகேவா? A இன்டர்செக்ஷன் B டேஷ்னா இப்போ B டேஷ்னா உங்களுக்கு என்ன வரும்? பியை தவிர மற்ற எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? மற்றது எல்லாமே இதுக்கும் ஏக்கும் காமனாக எடுக்கிறதுனா இந்த வேல்யூ மட்டும் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு P ஆஃப் A வந்துடும் தானே. P ஆஃப் A அப்படிங்கிறது P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டேஷ் 1/6 ப்ளஸ் 1/3யோட வேல்யூ இன்ட்டு 2 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 2/6 which is 3/6 which is equal to 1/2ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னது? 1/2. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா அட் செலெக்ஷன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலெக்ஷன் A is 1/7, ப்ராபபிலிட்டி B வந்து 1/5, ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆஃப் தெம் would not be selected அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? both of them would not be selected அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B the whole dash வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஆகுறது வந்து இண்டிபெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு என்ன வரும்னா மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ 1/7 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/7 இன்ட்டு 1/5ன்னு வரும். விச் இஸ் 1/7 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/35ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 7, 5, 35க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7 1 டைம்ஸ் 5 5 7 5 ஆல் 35. இப்போ இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 7. அப்போ 5 ப்ளஸ் 7 மைனஸ் 1 டிவைடட் பை 35. 5 ப்ளஸ் 7ஓட வேல்யூ 12, 12 மைனஸ் 1னா 11/35. ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B த ஹோல் டேஷ்னா 1 மைனஸ் 11/35. அப்போ 35 மைனஸ் 11/35ஓட வேல்யூ 24/35ன்னு வரும். ஓகேவா? ஸோ 24/35 தான் உங்களோட ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.